கேரளாவை சேர்ந்த கிரிஷ்மா அப்படிங்கிற ஒரு 24 வயசு பொண்ணுக்கு இன்னைக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பை வரவேற்று பலரும் தங்களோட கருத்துக்களை சமூக வலைத்தளங்கள்ல பதிவு செஞ்சுட்டு வர்றாங்க. அப்படி இந்த கிரிஷ்மாங்கிற பொண்ணு யாரு? இவ்வளவு சின்ன வயசுல ஏன் அவங்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கு? பலரும் ஏன் இந்த தீர்ப்பை வரவேற்கிறாங்க? இந்த வழக்கின் பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த வழக்கை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடந்த 2022ஆம் வருஷம் அக்டோபர் 14ஆம் தேதி என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கரெக்டா அக்டோபர் 14ஆம் தேதி இந்தியாவையே உலுக்குற மாதிரியான ஒரு செய்தி வெளியாகுது. அதுல கேரள மாநிலத்துல ஷரண் அப்படிங்கிற ஒரு இளைஞருக்கு ஜூஸ்ல விஷம் கலந்து அவரோட காதலி கொன்னுட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகுது. கேரளா மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க இந்த செய்தி பெரும் அதிர்வலையை ஏற்படுத்துது. இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட ஷரனோட காதலியா இருந்தவங்க தான் இந்த கிரிஷ்மா. இதை தொடர்ந்து கிரிஷ்மா மேல வழக்கு பதிவு செஞ்சு கேரள போலீசார் விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. அந்த விசாரணையில தான் இந்த கிரிஷ்மா அப்படிங்கிற பெண்ணுக்கு ஜாதகம் மேல, ஜோசியம் மேல அதிகமா நம்பிக்கை இருந்ததாகவும், அதுல அவங்களோட முதல் கணவர் இறந்து போயிருவாங்க, 2வது கணவரோட தான் அவங்களால சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்ததாகவும், அதனால தான் அவங்க முதல் கணவர் இறந்து போணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஷெரோனை காதலிச்சுட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அவங்க விரும்பின ஒரு ராணுவ வீரரை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக ஷெரோனோட அவங்களோட காதலை முறிச்சுக்கலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா ஷேரன் காதலை முறிச்சுக்கிறதுக்கு சம்மதிக்கவே இல்லை. இதனால தான் அவரை கொலை செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்கு கிரீஷ்மா வந்ததா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து ஷேரனுக்கு குளிர்பானங்கள்லையும் கஷாயத்திலையும் விஷத்தை கலந்து அவருக்கு கொடுத்ததா சொல்லப்படுது. இதனால உடல் நலம் கடுமையா பாதிக்கப்பட்ட ஷேரன் மருத்துவமனையிலையும் அனுமதிக்கப்படுறாரு. கடுமையான போராட்டத்துக்கு பிறகு அவரை காப்பாற்ற முடியாம உயிரிழக்கவும் செய்றாரு. அவர் உயிரிழந்ததுக்கு அப்புறமா தான் இந்த செய்தி வெளியே வருது. இந்த செய்தி அப்படிங்கிறது இந்தியாவுல குறிப்பா இளைஞர்களை பெரிய அளவுல பாதிப்புக்கு உள்ளாக்குது. இந்த வழக்கு குறித்து விசாரிச்ச கேரள போலீசார் இந்த வழக்கு சம்பந்தமான எல்லா ஆதாரத்தையும் திரட்டி நீதிமன்றத்தின் முன்னாடி சமர்ப்பிக்கிறாங்க. அதை தொடர்ந்து கேரள நீதிமன்றம், குறிப்பா அங்க ஜட்ஜா இருந்த ஏஎம் பாஸ்கர் அப்படிங்கிற நீதிபதி கிரிஷ்மாவுக்கு கடுமையான தண்டனைகளை வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாம கிரிஷ்மாவுக்கு உறுதுணையா இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய மாமாவுக்கும் 3 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. இந்த வழக்குல கிரிஷ்மாவுக்கு மரண தண்டனை வழங்கி இந்த நீதிபதி தீர்ப்பளிச்சிருக்காரு. இந்த ஒரு கோர்ட் ப்ரொசீடிங் போது முக்கியமான பல விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது கிரிஷ்மா தான் படிக்கணும் அப்படின்னு கதை அழுததாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கிரிஷ்மா தரப்புல வாதாடின வக்கீல்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பெண் அவங்க குடும்பத்துக்கு ஒரே பெண் அப்படின்னும், 24 வயசு தான் ஆகுது அப்படின்னும், இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி எந்த ஒரு குற்ற பின்னணியும் இல்லை அப்படின்னும், இதெல்லாம் கருத்துல கொண்டு நீதிமன்றம் அவங்களோட தண்டனையை குறைக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா கடுமையான கோபம் அடைந்த நீதிபதி அதுக்கு சரமாரியான பதில்களையும் கொடுத்திருக்காரு. அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்க சொன்ன இந்த காரணங்கள் எல்லாம் வச்சுட்டு கிரிஷ்மாவை விடுவிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. கிரிஷ்மா ஷாரானை மட்டும் இல்ல, காதலின் உணர்வையும் சேர்த்தே கொண்டிருக்காங்க. விஷம் பாதிக்கப்பட்ட பிறகு 11 நாட்கள் தண்ணீர் கூட குடிக்க முடியாத நிலையில தான் ஷாரன் கடுமையா உயிருக்கு போராடிட்டு இருந்தாரு. ஆனா அந்த சூழ்நிலையில கூட தன்னோட காதலிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் வாய் திறந்து எந்த உண்மையுமே சொல்லல. அவரு கிரிஷ்மாவோட பேரை கடைசி வரைக்கும் சொல்லவே இல்ல. அப்படி இருந்த ஒரு நபரை கிரிஷ்மா ஏமாத்தி அவருக்கு துரோகம் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி நீதிபதிகள் எல்லாமே இந்த வழக்குல நேரடி சாட்சி யாருமே இல்லைனாலும் கூட ரொம்ப துரிதமா செயல்பட்டு வழக்கினுடைய விசாரணையை முடிச்சு எல்லா உண்மைகளையும் வெளிக்கொண்டு வந்த கேரள போலீசாருக்கும் தங்களோட பாராட்டுதலை தெரிவிச்சிருக்காங்க. கிரிஷ்மா தன்னை காதலிச்ச இளைஞருக்கு விஷம் கொடுத்து கொன்னுட்டாங்க அப்படிங்கிறது அந்த சமயத்துல இளைஞர்கள் மத்தியில பெரும் அதிருப்தியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. அவங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டதுனால தான் பலரும் சமூக வலைதளங்கள்ல ஆண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த தீர்ப்பை வரவேற்று பதிவு பண்ணிட்டு வராங்க. இந்த தீர்ப்பு குறித்த உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.